ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு 100 டேஸ் ஆஃப் ரீடிங் சீரிஸோட டே 96. மார்னிங் எழும்புனதும் காலை ஒழுங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு பொட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு வேலையை கிளம்பியாச்சு. அங்கே போய் காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வெளியில் இருக்க இந்த ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பெரிய யானையில் ஏறலான்னு பார்த்தா எனக்கு ஆக்சுவலாக அந்த பெரிய யானையில் ஏறுறதுனாலே கொஞ்சம் பயம். ஸோ அங்கே இருந்தவங்க கிட்ட கொஞ்சம் ஏற முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். இல்லை நீ தான் ஏறி ஆகணும்னு ஆச்சு. சரி நீ வேற என்ன பண்ணுறது அப்படின்னு ஏறிட்டேன். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பயப்படாத மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் வீடியோவில். ஆனால் அந்த டைம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு புக் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு ரீட் பண்ண எடுத்துகிற புக் த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். இன்னைக்கு ஒரு 2 சாப்டர் ரீட் பண்ணேன். அதுல ஒரு விஷயத்த உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்றேன். சரியா? அதாவது உங்க லைஃப்ல நீங்க எப்பவுமே அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நிறையவே யோசிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவை? நீங்க எதை பண்ணா சந்தோஷமா இருப்பீங்க? இல்ல உங்கள ஹேப்பியா எதெல்லாம் வச்சுக்குமோ, அந்த விஷயத்த பண்றதுக்கு நீங்க நிறையவே தாட் குடுக்க மாட்டீங்க. ஏன்னா, அப்பதான் நீங்க அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கீங்களே. அப்ப எப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பவுமே அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய நீங்க யோசிக்காம, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத பத்தி யோசிச்சு அதையெல்லாம் பண்ணுங்க. லைஃப் ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.